ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரிக் வித் சித்து. நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு நடக்க போகிற ஐபிஎல் முதல் மேட்சான ஆர்சிபி விசஸ் கேகேஆர் மேட்ச் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சு எங்கே நடக்குதுன்னா, ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் நடக்குது. இந்த சீசனில் கேகேஆரோட புது கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஹானே தாங்க. ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா என்ன தான் விராட் கோலி மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாலும் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் அவங்க டீமோட கேப்டன்சி பொறுப்பை ராஜத் படிட்டர் கையில் ஒப்படைச்சிருக்காங்க. அடுத்து வாங்க ஸ்குவாடுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபியோட ஸ்குவாடு தாங்க. விராட் கோலி, ரஜத் படிக்கர், டேவிட் படிக்கல், பிலிப் சால், தினேஷ் சர்மான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. கூடவே லிவிங்ஸ்டன், குர்னால் பாண்டியா, ஜேக்கப் பெத்தல் மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ். பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜோஷ் ஹேசல்வுட், புவனேஷ்குமார், யாஷ் தயால், லுங்கி நெகிடின்னு ஒரு பெரிய பவுலிங் லைனப்பே வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் ஆர்சிபி ஒரு தரமான ஸ்குவாட் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேகேஆரோட ஸ்குவாட். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குவன்டன் டிகாக், ரஹமனா குருபாஸ், அஜயங்கர் ரஹானே, ரோமன் பவல், ரிங்கு சிங்னு ஒரு அதிரடியான பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. சுனில் நரேன், ஆண்டர் ரசல், வெங்கடேஷ் ஐயர், மோயின் அலின்னு பவர்ஃபுல்லான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. கேகேஆரோட பவுலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரிச் நாட்ரிச், ஹர்ஷித் ராணா, மயக் மார்க்கண்டே, ஸ்பென்சர் ஜான்சன், உம்ரான் மாலிக்னு ஒரு பயங்கரமான பவுலிங் அட்டாக் லைனப்பே வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் கேகேஆரோட ஸ்குவாடும் பயங்கரமாக இருக்குது. நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபியோட ஸ்டார் பிளேயர்ஸை பற்றி தாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, சால்ட், லிவிங்ஸ்டன், படிட்டர், டிம் டேவிட், ஜோஸ் ஹேசல்வுட்னு ஒரு பயங்கரமான ஸ்டார் லைனப்பே வச்சுருக்காங்க. வருஷம் இவங்க ஏகப்பட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் எடுத்தாலும் எல்லா வருஷமும் சொதப்பிட்டு தாங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட பவுலிங் அட்டாக் தாங்க. என்ன தான் பேட்டிங்கில் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பவுலிங்லாம் சொதப்பிடுறாங்க. இந்த வருஷம் அந்த பவுலிங்கை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே ஹேசல்வுட், புவனேஷ்குமார், யாஷ் தயால் பயங்கரமான ஃபேஸ் அட்டாக்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா, சுரேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல்னு ஓரளவுக்கு ஸ்பின் போடக்கூடிய ஆட்களும். அதனால் இந்த வருஷம் அவங்க பவுலிங்க்கு எந்த பாதிப்பு வராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லாமல் கேகேஆர் பற்றி பார்க்கலாம் வாங்க. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் கப்படிச்ச அதே வெறியில் தாங்க திருப்பி வருவாங்க. என்ன தான் போன வருஷம் ஸ்ரேயஸ் கப்படிச்சு கொடுத்தாலும் இந்த வருஷம் புது கேப்டனாக இருக்க ரஹானேக்கு அது கொஞ்சம் ப்ரெஷர் தாங்க கொடுக்கும். கேகேஆரில் பார்த்தீங்கன்னா ரஹானே, நரேன், ரசல், வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயர்னு ஏகப்பட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. கூடவே ரோமன் பவல், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், மோயின் அலி, குவன்டன் டிகாக்னு பயங்கரமாக சிக்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸும் அவங்க ஸ்குவாடில் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேகேஆரோட பிளேயிங் 11 தாங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், டிகாக் இவங்க 2 பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சுனில் நரேன் போன சீசனில் ஓப்பனிங் இறங்கி பயங்கரமான அடின்னு அடித்து கிழிச்சிட்டாருங்க. அவரும் குவன்டன் டிகாக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஹானே, ரகுவன்ஷி, ஐயர்னு ஒரு பயங்கரமான மிடில் ஆர்டர் வச்சுருக்காங்க. ரஹானேயை பொறுத்த வரைக்கும் சாலிடாக ஸ்டெடியாக ஆடுவாருங்க. வெங்கடேஷ் ஐயரும் ரகுவன்ஷியும் அவரை சுற்றி ஆடுற மாதிரி இருக்குங்க. ஃபினிஷிங்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங்னு ஒரு பயங்கரமான ஃபினிஷர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரசேலை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. அடித்தா 2 மரத்து ஹைட்டுக்கு போகுங்க, அந்த மாதிரி ஒரு அடி. இவங்களோட பவுலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இதுதான் என்னோட வருண் சக்கரவர்த்தி, கூடவே ஓப்பன் பண்ண போகிறாங்க. பவுலிங் போடுவார். பவர் பிளேன்னு வந்துட்டா சால்ட்டை கையிலே பிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பவர் பிளேயில் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. கிங் கோலி பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் என்றைக்குமே ஃபார்மில் தான் இருப்பாருங்க. அடுத்து மிடில் பார்த்தீங்கன்னா கேப்டன் படிட்டரும் படிக்கல் இவங்க 2 பேரும் தான் வருவாங்க. படிக்கலோட ஃபார்ம் அவளை சொல்லிக்கிற மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் இல்லைங்க. இந்த ஐபிஎல்லில் படிக்கல் எப்படி விளையாட போகிறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து ஆர்சிபியோட ஃபினிஷர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. தினேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன், டிம் டேவிட். லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் ஒரு நல்ல ஃபார்மில் இல்லைங்க. மேட்ச்சை முடிச்சு கொடுப்பாருன்னு பார்த்தா அவரே முடிஞ்சு போன மாதிரி தாங்க இருக்கார். டிம் டேவிட்டும் சொல்லிக்கிற மாதிரி நல்ல ஃபார்மில் இல்லைங்க. கடைசியாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்போ கொடுத்தாருன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து ஆர்சிபிக்கு மேட்ச் முடிச்சு கொடுப்பாங்களா இல்லை ஆர்சிபியே முடிச்சு விட போகிறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். என்ன தான் வருஷம் பேட்டிங்கில் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஆர்சிபி சொதப்புற ஒரே இடம் அவங்களோட பவுலிங் தாங்க. பேட்டிங்கில் மலையாக ரன் அடித்தாலும் அதை அப்படியே திருப்பி பவுலிங்கை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த வருஷம் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு பயங்கரமான பவுலிங் யூனிட்டு ஆர்சிபி எடுத்திருக்காங்க. ஹேசல்வுட், புவனேஷ்குமார், யாஷ் தயால், ஸ்பென்சர் ஜான்சன், உம்ரான் மாலிக்னு ஒரு பயங்கரமான
பவுலிங் யூனிட்டை வந்து ஆர்சிபி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் கேகேஆர் ஆர்சிபி 2 டீமோட ஸ்குவாடையும் அவங்களோட பிளேயிங் 11ஐயும் பற்றி நம்ம பார்த்தோங்க. அதே மாதிரி உங்களோட பிளேயிங் 11ஐயும் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்து வர ஐபிஎல் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.